இதை நாங்கள் இப்போ நிப்பாட்டுறது இப்படியே காலமாக இப்படியே இந்த தமிழர்கள்லாம் செத்து கொண்டிருக்கு. நாங்கள் இப்படியே நாசமாக போடாப்பா சரிதானே. அப்போ திருப்பி சங்குதான்னு சொல்லி இந்த 15 பழைய கிளடுகளும் வரும். விரும்பினவன் சங்கு போடுறீங்களா அல்லது சிறிதன் போடுறீங்களா, சுமந்திரன் போடுறீங்களா அல்லது மாவட்ட போடுறீங்களா, அது உங்களை பொறுத்தது. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால் எங்களுடைய ஸ்ரீதர் தியேட்டர் சம்பந்தமானது. அந்த டக்ளஸ் ஐயான்ற ஒரு ஐயா, அவரோட சேர்ந்து ஒரு கொஞ்சம் செம்புகள் எப்போ வேணுமாண்டாலும் கழுவுறதுக்கு ரெடியாக ஒரு கொஞ்சம் பேர் இருக்கினான். அவைக்கு நான் இந்த வரலாற்றை சொல்லி போட்டு போவோம்னு பார்க்குறேன். சொல்லத்தானே வேணும். 1945 எங்கள் அப்பா பிறந்தவர், 46 அம்மா பிறந்தவா. அம்மாட மாமாவுக்கு பேர் நாகலிங்கம். நான் இப்போ விளாண்டில் இந்த காணி என்று சொல்லிட்டு 2 காணி போட்டிருப்பாங்க எங்கள் படியல் படம் எடுத்து. அந்த காணியில தான் தம்பி நாகலிங்கம் என்றவர் அப்பாட மாமா செத்தவர். அதாவது எங்கட அம்மாண்ட அண்ணன் சரிதானே செத்தவர். நாகலிங்கம் யாரு என்று கேட்போம். சரியா? நாகலிங்கம் யார் என்று சொன்னால், நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி என்று ஒன்று இருந்தது. NOB 160 பஸ் வச்சிருந்தாங்க. சரிதானே? உங்களுக்கு டவுட்ண்டா நீங்க போய் ஆரியகுளத்துல புத்த சிலைக்கு இங்கால ஆரியகுளம் தொடங்குது. அதுல இருந்து அங்கால ஒரு காலத்துல எங்கள்கிட்ட தான் தம்பிராசா இருந்தது. நாங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், யாராவது கேட்டா சொல்றா, யாழ்ப்பாணத்தை நாங்கள் வந்தேறு குடி இல்லை, நாங்க அங்கே இருந்த குடியண்டு. எனக்கு வீடு இருக்கு, எங்களோட பெரிய பாண்டமாக. அது என்னென்றால் அது அம்மா பெரியாவளானில் இருக்கிற காணி எல்லாத்தையும் வேண்டதுக்காண்டி அந்த காணியில அம்மாட்ட அக்காக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த நேரம், அதாவது இந்த 4 பிறப்பையும் அவைக்கு கொடுத்துட்டு மிச்சம் முழுக்க நாங்கள் பெரியவளானில் எங்களுக்கு காணி சொத்து பத்து எல்லாம் இருக்கு. அதனால் உங்களுடைய அந்த கொஞ்ச நெஞ்ச காசுகள் கோடிகள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய தாய் எனக்கு நன்றாகவே காசு தந்துட்டு போயிருக்கிறா. இப்ப கூட கட்டுறா கூட சீசனம் இல்லாதான் கட்டுவோம். அப்படி வசதி. இந்த நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி 1966 நாங்கள் வந்தேறு குடியில் எங்களுக்கு மெத்த வீடு முதலா மேல் மாடி இருந்தது தம்பிராசா. சிறிய தியேட்டருக்கு பின்னால தெரிஞ்சவன் பொய்க்கேள், தெரியாதவன் வரலாறு தெரியாதவன்ட்டு பொய்க்கேள். சரிதானே? நாகலிங்கம் ஒபிச்சுவரி கம்பெனி 1966 விக்கைக்கு தான் சிடிபி என்று நீங்க எல்லாம் பஸ்ல எடுத்துக்கிறீங்களே ராசா. அந்த சிடிபி வந்தது 1966. அந்த வித்த காசுல தான் நாகலிங்கம் என்றவர் எங்களுடைய மாமா, அவர் இருந்தது கடைசியா அம்மாண்ட மாமா. சரிதானே? அவர் இருந்தது பெரியவளான்ல. அங்க எங்கள்கிட்ட எழுந்தருளி விற்கிறவங்க கூட இருக்குது, வீட்டுல வச்சிருக்கிறோம். இப்ப கோயில் கட்டி இருக்கிறோம். எந்த பெரம்பரை என்று கேட்கிறவனுக்கு நாகலிங்கத்தின் பெரம்பரை என்று சொல்றதுக்கும் எனக்கு ஆசைதான். ஏனென்றால் அம்மாண்ட முறையாலையும் அம்மாவும் அப்பாவும் மச்சான், அதாவது எதிர் வீரசிங்கம் என்று சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எதிர் வீரசிங்கம் யாருண்டா, ஃபர்ஸ்ட் 1948 ஏசியன் கேம்ஸுக்கு போய் அங்க கோல்டு மெடல் அடிச்சுட்டு டங்கன் வைட் போய் கோல்டு மெடல் அடிச்சுட்டு சொல்றீங்கன்னா, அதுக்கு முன்னமே நாங்கள் ஒலிம்பிக்கு போயிட்டோம் 1952. பெரியப்பா என்னோட ஒரு அடி உயரம் கூட. அந்த எதிர் வீரசிங்கத்தின் மகன் தான் அர்ஜுனன் எதிர் வீரசிங்கம். அவரோட பேர் கேட்டீங்கன்னா சாவியல் நகுலன், எல்லாம் வெள்ளக்காரர். நகுலன் சகாதேவன் அதுதான் பேர். அம்மாட மச்சான் தான். அதாவது அம்மாக்கு 2 முறையால, ஒரு முறையால அப்பான முறையால எங்களுக்கு அவர் பெரியப்பா, அம்மான முறையால மாமா. இந்த தியேட்டரை பிடிச்சு வச்சு கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நினைக்கிறோம் 93 நாங்கள் இடம்பெயருக்கு முன்னம் எங்கட அப்பா 85 ஜெர்மனிக்கு போய் ஜெர்மனியில இருக்கிற காலத்துல தான் எங்கட சொந்தக்காரன் கிணவர் இருக்கிற வெளிநாட்டுல எல்லாரையும் ஜெர்மனிக்கு இழுத்து ஜெர்மனியில இருந்து யூரோப்புக்கு அனுப்பினவர். அப்பா திருப்பி 85 திருப்பி வந்தவர். திருப்பி நாங்கள் போயில தமிழ் பெற்றால அப்படியே அப்பாவும் போய் அதுக்குள்ள இயக்கத்துக்குள்ள போய் அப்படியே தன்னை தானே கொடுத்துட்டார். சரிதானே? இப்ப கேட்பீங்க, அப்பா இயக்கத்துல சேர்த்தவர், நீ அனுராவுக்கு சப்போர்ட் பண்றேன். தம்பி, அப்பா 1983 முதல் 1966 83 வரைக்கும் ஸ்ரீலங்கன் போலீஸ்ல ஃபுட்பால் டீம் கேப்டன். அந்த போட்டோக்கள் எல்லாம் அழிஞ்சிட்டு இருந்தா உங்களுக்கு எடுத்து காட்டுவேன், வரலாறுகள் கூட. இப்ப இந்த தியேட்டருக்கு வருவோம். இந்த தியேட்டரை இந்த பிரதேசி டக்ளஸ் தேவானந்தா எனப்படுகின்ற இந்த தமிழின துரோகி
நான் என்னுடைய மாமாவின் தியேட்டரிலே அவருக்கு பக்கத்தில் போய் அமர்ந்து கேட்டேன், ஐயா என்னுடைய சாவச்சேரி வைத்தியசாலைக்கு தாங்கள் வந்து உதவி செய்ய முடியுமா என்று சொல்லி. அப்படி ஒரு இழிநிலைக்கு கொண்டு போனது வந்து நான் நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு ஷேர்ஸ் இருக்கு, பங்கு இருக்கு. ஆதலால் எங்களுடைய சொந்தக்காரர் எல்லாருமே நான் நினைக்கிறேன் 72ஆம் ஆண்டுக்கு பிறகு சரிதானே முழு சொந்தக்காரருமே லண்டனுக்கு போயிட்டோம். என் ஃபேஸ்புக்கில் இருக்கிறார் ஸ்ரீதர் ரத்ன சபாபதி என்று. ரத்ன சபாபதி என்றது யார் என்று சொன்னால் அது வந்து அம்மாட நாகலிங்கம் என்று சொல்லி சொன்னாரு. அவருடைய ஒரு மகன் தான் ரத்ன சபாபதி, அவருடைய மகன் தான் ஸ்ரீதர். போய் எடுத்து பார் வரலாற்றை தப்பி. நாங்கள் எல்லாம் இன்றைக்கு நேற்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வந்தேறு குடி இல்லையடா விடச்சா, நாங்கள் நின்ற குடி, நீங்க தான் வந்தேறு குடி. டவுட்டா போய் கேள். டக்ளஸ் எங்க இருந்து முளைச்சவர்? டக்ளஸ் என்று சொல்லி இங்க நீங்க கொஞ்சம் சொம்புகள் கொண்டு போய் அந்த அந்த மனுஷன்ல ஒரு சில நல்ல விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஏற்றுக்கொண்டேன், இல்லை என்று சொல்லல. இன்று வரைக்கும் கல்யாணம் கட்டையில, இன்று வரைக்கும் மச்சம் சாப்பிடல, இன்று வரைக்கும் பொம்பளை பிரச்சனை இல்லை. ஆனால் தமிழ் என்ற துரோகி என்று நாங்கள் சொல்றதுக்கு காரணம், ஒரு காலத்துல எங்களுடைய தமிழ் ஆக்கள் எல்லாரையும் காட்டி கொடுத்து கவர்மெண்டோட சேர்ந்து போட்டவர். அப்ப நீங்க கேட்பீங்க, அப்ப நீங்க எப்ப துரோகம் செய்றீங்களான்னு. இல்ல ராசா, தமிழனுக்குள்ளேயே இருந்து தமிழன் மாதிரியே நடிச்சு 2009ஆம் ஆண்டுல இருந்து இன்று வரைக்கும் சங்கோட போய் நிக்கிற, உள்ள பார் எல்லாம் கட்டி கொடுத்து பிள்ளை எல்லாத்தையும் லண்டன்ல கொண்டு போய் LLB படிப்பிச்ச ஐயா ஸ்ரீதரன் மாதிரியான ஆக்கள் துரோகியாடாப்பா? இல்ல, நான் உண்மையா கதைக்கிற நான் துரோகியா? யார் துரோகி உங்களுக்கு? இப்ப சங்கண்ட போட்டிருக்கேன் 63% வாக்கு இருக்கு சரிதானே. 22ஆம் தேதி ஓட் முடிய நாங்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் பெற பார்ப்போம் யார் ஜனாதிபதி என்று. நெஞ்சிலேயே போட்டிருக்கேன். என்ன போட்ட டிஷர்ட் கலட்டையில் எனக்கு ஏனென்றால் கனவேர் சொல்லி கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் அதாவது வந்து வெளிநாட்டில் கனவேர் இருக்கணும், அவைக்கு வந்து பிஸ்னஸ் இல்லையா பூ, அவைக்கு உள்ள கடையில். எனக்கு பிரான்ஸ்ல இருந்து ஒரு அண்ணா அடிச்சுன்னா 111 கடையில 3 கலர்ல உண்டியல் வைப்பாங்களாம். மாவீரர் தினத்துக்கு இந்த உண்டியல் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நிரம்ப 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 கொண்டு போவாங்களாம். இந்த காசுக்கெல்லாம் கணக்கு காட்டுறேன். எனக்கு பிரான்ஸ்ல இருந்து அண்ணா 50,000 அனுப்பினவர். அந்த காசை நான் இப்பவும் சொல்றேன், பொது வேட்பாளருக்கு நிற்கிறதுக்கு அட்வான்ஸ் என்று சொல்லி ஒரு 50,000 எந்த பேருக்கும் அனுப்பல, இந்த அண்ணா ஒரு ஆளுக்கு அனுப்பி. அப்ப நான் எடுத்து பேசினான், யாரை கேட்டு காசு வேண்டினேன். சரி, அது வேண்டின காசு, அதை என்னெடுத்தா அதுக்கு நான் பதில் சொல்றேன். அந்த பிரான்ஸ்ல இருக்கிற அண்ணாக்கு இந்த வரைக்கும் சொல்லி கொண்டு அண்ணா இவங்க மாவ சேனாத ராஜாக்கும் ரணிலுக்கும் போய் கடைசியா களத்தை நீட்ட போறாங்க, கவனமா இருங்கோன்னு இந்த வரைக்கும் சொல்லி கொண்டு நான் இப்ப பேர் எங்களுக்கு வந்து இப்ப 63% வாக்கு நம்மளோட சிங்கத்துக்கு இருக்கு. இதை விட வேற என்ன வேணும்? சரி, இப்ப நீங்க கேட்பீங்க, எதுக்கு இவன் ஓடி போய் அனரோட நிக்கிறான்? தம்பி, அரசியல் தெரியாதவன், எனக்கு அரசியல் படிப்பிக்காது. நான் MBBS, MSc ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், MSc மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், சார்ட்டர்ட் HRM, MSc ப்ரொக்யூமெண்ட் வந்து ப்ரொக்யூமெண்ட் அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி போட்டிருந்தேன். நான் அதை விட LLM செய்து கொண்டு நான் கிராஜுவேட் என்ட்ரி பார்த்தையில் LLB செய்து கொண்டு நான் கலனிக் யூனிவர்சிட்டியில் DBA போட்டிருந்தேன், கொழும்பு யூனிவர்சிட்டியில் PhD போட்டிருந்தேன். நான் ஒரே நேரத்தில் என்ன விட்டுருந்தேன், இந்த விழாத்தையும் முடிச்சிருப்பேன் ஒரு 2-3 வருஷத்துல. எனக்கு என்ன கவலைண்டா, அந்த அபிவிருத்தி உத்தியோகத்தில் இருக்கிற 2 அந்த டக்ளஸ் வேண்டி கொடுத்த நக்கி வேலையில் இருக்குதானே, அந்த நக்கி வேலையில் இருக்கிற ஒரு 2, அப்படி இல்லை என்று சொன்னால் கிராமிய அபிவிருத்தி வங்கியில வந்து ஏதாவது ஒரு கதவு திறந்து விடுறது, இப்படி 2 நக்கியல் வந்து எனக்கு நீங்கள் அரசியல் படிப்பிக்க கூடாது. இந்த தோழர் ஒரு 2 பேர் வருவினம். இவ எல்லாரும் வந்து சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் என்னடா செய்து நீங்கள் இன்றைக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் தியேட்டர் ஓப்பன் பண்ணிட்டீங்களா? நான் 7ஆம் மாதம் 5ஆம் தேதி துறக்க வழிகிட்ட தியேட்டரை இன்றைக்கு நீங்க சாவச்சேரியில துறந்துட்டீங்களான்னு சொல்லுங்கடா. இப்பவும் நாசமர்த்து வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல. என்ன இப்ப கூட ஹாஸ்பிட்டலுக்கு நான் இன்றைக்கும் போய்த்தான் வாரன். கனம் நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார், நீங்களாவே குவார்டர்ஸை விட்டு போறீங்களா, நானா அனுப்பவாண்டு? கனம் நீதிபதி அவர்களே, இந்த நான் தான் இப்போது MS-ஆக இருக்கிற கடிதம், என்னை டெம்பரரியா தான் பேராதினிக்கு அட்டாச் பண்ணியிருக்கிறார்கள். இந்த நீதிபதிகளே கடிதம், நீங்களே சொல்லுங்க, நான் போவேன். நான் அது பிறகு நீதிபதி அவர்கள் சொன்னால், நீங்கள் போக தேவையில்லை, அடுத்த முறை தவணைக்கு நீங்க பட் உங்களோட இன்கொயரி ப்ராசஸ் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க. இன்கொயரி ப்ராசஸ் ரிப்போர்ட்டை நான் போய் மினிஸ்ட்ரியில என்ன கேட்கறது? அதான் ரணில் சொல்லியிருக்காரு, கொடுக்க விட வேணாம், கொடுக்க வேணாம். நான் எங்க போய் இன்கொயரி ப்ராசஸ் ரிப்போர்ட்டை கேட்கறது? அவங்க தாராங்களே இல்லையடா. 7ஆம் மாதம் 8ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணின இன்கொயரி 8ஆம் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இன்கொயரி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. இந்த வரைக்கும் ஒரு பிரிலிமினரி இன்கொயரி. அப்பவும் போய் ஜட்ஜிட்ட சொல்றேன், சார்
ஒரு பிரிலிமினரி இன்கொயரி நடத்துறேன்டா பிரச்சனைப்பட்ட 2 பேரையும் சம்பவ இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணினா தான் உண்மையான விஷயத்தை தீர்மானிக்கிறேன். நான் அடிச்ச கடிதம் எல்லாத்தையும் எடுத்து கிழிச்செறிகிறாங்க. நான் எனக்கு இந்த வழக்குக்கு சார்பாக இருக்க வேண்டிய முழு ஆதாயங்கள் எல்லாத்தையுமே கிழிச்செறிகிறாங்க. அங்கே இருக்கிற 1-2 பொம்பளை பிள்ளைகள்கிட்ட விரட்டி கடிதம் எழுதி கொண்டு வந்து நீதிமன்றத்தில் கொடுக்குறாங்க. என்னையா நியாயம் என்று கேட்டதுக்கு நீங்க சொன்னா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வழக்க போடுங்க. ஐயா, நான் ஆதாரம் கொண்டு வந்து தர அந்த ஆதாரத்தையே விசாரிக்காத போலீஸ்காரரை எங்க ஆதாரம் இந்த அங்க சார் ஆதாரம் கொடுத்தா அதை நம்பர் பண்ணி போட்டு இப்ப கடைசியா அந்த ஆதாரத்தையும் விசாரிக்காம போலீஸ்காரன் சொல்றாங்க அது மன்னாரில் நடந்த குற்றம், இது யாழ்ப்பாணத்தில் நடந்த குற்றம், இது பருத்தத்துறையில் நடந்த குற்றத்தை பேர் தான் எழுதியிருக்கு. அதுல தெளிவா பேப்பர் கட்டிங் எல்லாம் எழுதியிருக்கு. சாவச்சேரி வைத்தியசாலையில பிணங்கள் வந்து அங்க வச்சிருக்கு இங்க வச்சிருக்குன்னு எழுதியிருக்கணும். அப்ப அதை கொண்டே கொடுத்தா நீதிபதி அவர்கள் இருக்கிறார் அதுல காசு குறிப்பிடவில்லை என்று. ஐயா அதுல 70,000 90,000 எழுதி கிடக்கே ஐயான்னு சொன்னது கூட ஐயோ அப்படியான்னு கேட்கிறார். அப்ப விளங்கி கொள்ளணும் உங்களுக்கு. எனக்கு இதுக்கு மேல சொல்ல தெரியாது, நடந்ததை சொல்றேன். நீதிபதி என்ன அச்சுறுத்தினார் சொல்லி அந்த தரப்பு சட்டத்தரணி போய் அங்க சொன்னார். நான் சொன்னேன் நான் அப்படி ஒரு வசனமே சொல்லல ஐயா, முழுக்க நீங்களே முழு வீடியோவையும் பாருங்கோ, நான் சொன்ன வீடியோவையும் பாருங்கன்னு சொல்ல நீதிபதியை சொன்னார் நமக்கு 1.5 மணிக்கு நான் லைவ் போடுவேன், நான் அதை பாக்குறதாண்டு நான் என்ன செய்யறது. அப்ப ஒரு அடியனால சொல்லக்கூடியது என்ன கையத்தினா கதைக்க வேண்டாம் என்று சொல்றீர்கள். அங்கால வார சட்ட வித்துவானுகள் இதே விளவரை கொண்டே நான் ஈடியூல படுத்தி போட்டு நான் அசித்ரோமைசின் டொம்பெரடான் மெட்ரோக்ளோப்ரோமைட் என்று சொல்லி கொண்டிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா தெரியாதா? அந்த நேரம் அவருக்கு வந்து கனுலா போடு, இவருக்கு வந்து அடினல் நடி, இவருக்கு வந்து அந்த உங்களுக்கு எப்படியா விளங்குமா? விளங்காதானே. அதே மாதிரி கோர்ட்ஸ்ல என்ன விட 4 வருஷம் கதைக்க விடணுமோ இல்லையோ, அதை விட்டுட்டு இன்னும் கதைக்கவே கூடாண்டா எந்த லோயஸ் பாவம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஓடி வந்து என்னடா கேட்பாங்க இல்லையென்று சொல்லுவோம், இல்லையென்று சொல்லுங்க. அப்ப சத்தமா சொல்றது அவருக்கு கேட்கணும், இல்லையென்று சொல்லுங்கோண்டா தான் அப்ப அவருக்கு கேட்கும் இல்லையென்று. என்ன நியாயமடா? சரி, அது நாங்கள் ஒரு சில வார்த்தை கொள்வோம், பிரச்சனை இல்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கண்டா ஐயா நான் சொல்லல, நீங்களாவே எடுத்துக்கொள்றதுக்கு நான் ஒன்றும் செய்யலாம். அந்த பக்கம் வந்து நான் கதைச்ச ஒரு 2 நிமிஷத்தை கொண்டு கேட்கிறாங்களா ஐயா பாருங்க, நான் சொன்னா ஃபுல்லா பாருங்க. நான் முதல் இப்படி சொன்னான், ஆனா இப்படி சொன்னதுக்கு பிள்ளைக்குரிய காரணம் வந்து இப்படியாக அதை கேட்க என்ன நீதி அப்படியே ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்கு தன்னை பக்கம் குற்றம் இல்லை என்று சொல்றது கூட உரிமை இல்லாம ரீட்ரையலுக்கு முன்னமே என்ன சாட்சி கூட போடையில இவங்க மத்திய கணக்காக சொல்லுவாங்க இவர் எம்எஸ் இல்ல ஐயா மன்னிக்கோணும் இந்தாங்கோ எம்எஸ் கடிதம் சிரிச்சாலும் நீதிமன்ற அவமதிப்பட்டு தூக்கி உள்ளுக போட்டுவானே. இப்படியே நிக்கிற வேற வழியே இல்லையடா எனக்கு, நான் என்னடா செய்யலும் வேற வழியே இல்லை. அதுக்கு இல்ல இவர் வடிவேல் மாதிரி என்று சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே சிரிச்சு கொள்வாங்க. அதுக்கு சிரிச்சா அதுக்கு என்ன சிரிச்சா நீதிபதி ஒருக்கா முறைஞ்சு பார்த்தார், அப்படியே கையை வச்சு வேற வழியே இல்லை, என்ன செய்யறது? இதுதான் எங்கிட்ட நாட்டு இருக்கிற எல்லாமே. ஏற்கனவே நீதிபதி மேல ஓடினா இங்க இருக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க இப்படி செய்யறாங்கன்னு நீதிபதி மேல சொல்லினோம். அப்ப நான் என்ன செய்யறேன் ஐயா, என்னால முடிஞ்ச வரைக்கும் கையெடுத்து கும்பிட்டு இந்தாங்கோ சாட்சி, இந்தாங்கோ எங்க இன்னொரு ஜிஎம்மோ இதை பற்றி சொன்ன ஆதாரங்கள் என்று கொடுக்கலாம். இதை விட நான் என்ன செய்யறது? சரி, அதுக்குரிய பதில நாங்கள் நீதிமன்றத்திலேயே தேடிக்கொள்வோம். இந்த டக்ளஸ் ஐயாட்ட வருவோம். இந்த செம்பு தூக்கியல் கனவேர் அடி அந்த சிறிய தியேட்டரை கட்டுறதுக்கு முன்னே உங்களுக்கு ராஜா ராணி என்றெல்லாம் தியேட்டர் இருந்ததுடா. எல்லாத்தையும் வித்து போட்டு தான் எங்களோட சொந்தம் எல்லாம் வெளிநாட்டில் போனது. ராணி தியேட்டர் ராஜா தியேட்டர்லாம் உங்களோட வாப்பா காட்டினதாடா. அடே தியேட்டர்ன்ற சாமானியே யாழ்ப்பாணத்துக்கு போட்டு காட்டினது இந்த பரம்பரையடா. பஸ் ஏறினதே நீ எந்த பரம்பரைன்ற பஸ்ல வெக்கமா இல்லையாடா? அதுக்கு இல்லை 1-2 சொம்பு தூக்கியல் போல ஏதாவது வாசிப்போம், ஏதோ ஒன்று கத்துது போற இழுத்து போட்டு தான் பிளாக் பண்றது. கொஞ்சம் வாரேன் ஏதோ ஒன்று கத்திக்கிட்டு போகணும் இதால. இப்ப சொல்லு 61 கோமெண்ட் திருப்பி அதுக்கு இல்ல. இப்ப சொல்லு சிறிய தியேட்டர் ஆட்ட டக்ளஸ் அவட்ட உறுதி இருந்தா கொண்டு வர சொல்லு. டக்ளஸ் 600 ஷேர்ஸ் இருக்கு அந்த சிறிய தியேட்டர்ல. எல்லாத்தையும் இந்த கஷ்டப்பட்ட எங்கள்ட சொந்தங்கள்ட்ட போய் அது எல்லாத்தையும் எழுதி வேண்டி எங்கள்ட கிளிநொச்சியில கொஞ்சம் பேர் இருக்கணும். எல்லாத்தையும் இந்த ஷேர்ஸ்ல 5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கொண்டு கொடுத்து எல்லாத்தையும் எழுதி வேண்டி வச்சுக்கொண்டு இப்ப வரைக்கும் தியேட்டரும் கொண்டே சொல்றேன். ஒரு நாள் கொசு மாதிரி ஒரு நாள் அடிச்சு தருவேன். ஒரு நாள் வழக்கு போட்டு
நான் சிறிய தியேட்டர்லேருந்தே திறத்துவேன். வெகு காலம் வரும். உங்களுக்கும் வயசு போயிட்டு மரியாதையாக சிறிய தியேட்டரை எந்த பரம்பரையிட்ட தந்துட்டு போனால் உங்களுக்கும் நெல்லாம் எனக்கும் நெல்லாம். இல்லை சிறிய தியேட்டர் வெக்கமாக இல்லை. அந்த தியேட்டருக்குள்ளேயே நான் பிறந்து நாளைக்கு முதல்வர் இயக்கத்தின் ஒரு படம் ஒன்று ஓடினது. நாளைக்கு 93 92 அப்பா கூட்டிகிட்டு போனவர். இது எங்கண்ட தியேட்டர் தான் அப்போன்னு சொல்லி அப்பா கூட்டிகிட்டு போனவர். அதுக்கு பிறகு நான் அன்றைக்கு தான் தியேட்டருக்கு போனேன். எந்த தியேட்டருக்குள்ளே போகவே கைகால் எல்லாம் கூசுது. இது எந்த மாமாண்ட தியேட்டர்டாப்பா, எந்த மாமாண்ட தியேட்டர், எந்த சொந்தக்காண்ட தியேட்டர். நாங்கள் ஒரு காலத்தில் மெத்த வீடுன்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. மெத்த வீடுன்றது மேல் மாடி வீட்டை முதலாக மேல் மாடி வீடு கட்டினவனே ஆரியோட ஏரியாவில் இந்த பெராம்பெரையடா. சரிதானே? அப்போ தான் நாங்கள் சிறிய தியேட்டருக்கு பின்னால் இருக்க அந்த தியேட்டர் வீட்டை போய் பேர். எனக்கு பெருமாள் கோயிலடி 56 மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம் தான் என் அட்ரஸ். சரியா? நீங்கள் அங்கிருந்து வந்த நீங்கள் அப்போ அடிக்கடி சொல்லுவார், இவங்க யாராவது கேட்டால் சொல்லு மாறி தவக்க மாதிரி மழை வெள்ளத்துக்கு யாழ்ப்பாணம் வந்தவர்கள் தான் இவர்கள். நாங்கள் பிறந்ததும் அங்கே படியில் அடிச்சு கேட்பாங்க. சின்ன நான் 2005 2006 மச்சான் டவுனுக்குள்ளே சரத்தோட தெரிஞ்சேன் அப்படின்னா நான் மூதை சரி டவுன் இல்லை, இந்த வீட்டுக்கு 3 வாசல். இந்த வாசல்ல போய் நின்றா அது எனக்கு டவுன், உனக்கு அது டவுன். அதுக்கு நான் ஒன்றும் செய்யல. டே நீ டவுனுக்குள்ள சரத்தோட தெரிஞ்சான் சைக்கிள் ஏட்டு. நான் சொன்னேன், டே எந்த வீட்டிலேருந்து 4 ஸ்டெப் வச்சாடா சயின்ஸ் ஹோல். அதுக்கு நான் என்ன பாவம் செய்கிறது? அதுக்கு நான் என்னடா பாவம் செய்கிறது? அது என் வீட்டுக்கு முன்னாடி அங்கே நான் சரத்தோட தான் நிற்பேன். ஏண்டா என் வீடு பெருமாள் 56 மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம். எல்லாரும் கேட்பாங்க உங்களோட அட்ரஸ் என்னண்டு. அப்போ நான் சொல்கிறது நான் பெருமாள் கோயில் யாழ்ப்பாணம்னு சொல்லி. எனக்கு என்ன கவலைண்டா ஒன்றுமே விளங்காத இந்த மாறி தவைக்கு யாழ்ப்பாணம் அங்கங்கே ஒவ்வொரு இடங்களில் போய் இடம் பிடிச்சது இருக்குதானே. முக்கியமாக அந்த சிறிதரம் மாதிரி ஆக்கலாம். அதெல்லாம் எனக்கு பரம்பரை கதைக்குது தம்பி. நாகலிங்கத்தின் மருமன் முடிஞ்சா ஆணிகள் ஏதாவது இருந்தால் பிடுங்கவும். எப்படி வசதி 13% இருந்த ஆண்டரவை கொண்டு வந்து 63% வச்சிருக்காங்க. இப்போவும் உங்கள்ட்ட பணிவாக கேட்குறேன். என்னால் கேட்க முடிஞ்சது எவ்வளவு தான். சஜித் வந்தா திருப்பியும் ஜிஎம்ஓயை ஸ்ட்ரைக் அடிக்கணும். உங்களுக்கு வேணுமெண்டா சஜித்துக்கு வாக்கு போடுங்க. சரியா? இதே நேரம் எங்களோட ரணில் வந்தா திருப்பி நாடு நாசமா போகும்டா. அவங்களோட புண்ணியம் கிடைக்கும். 42 பில்லியன் கடன்ல இருந்த கொண்டே 108 பில்லியன்ல வச்சிருக்க அந்த மனுஷன். திருப்பியும் என்ன நடக்கும்? திருப்பியும் என்ன முகமது சவாஸ் கொஞ்சம் பா நீ உனக்கு எப்படி நீ நக்கி தண்ணி தானே ஒரு பிளாக் பண்ணி பிளாக் பண்ணுவதில் உள்ள ஆனந்தம் தெரியுமாடா உங்களுக்கு? ஒரு அர்த்தம் ஓடியா பிளாக் பண்றேன். சரிதானே? எனக்கு சரியான கவலை என்னண்டா, எனக்கு என்ன கவலைண்டா, இந்த நக்கு தண்ணி மாதிரி யாழ்ப்பாணம் வந்த நாய் எல்லாம் என்ன கேட்குதுன்னு எந்த இடம் தம்பி. இது நான் பிறந்த ஊர். யாழ்ப்பாணம்ன்றது என் சொந்த ஊரடா. சரிதான்? என் ஐடென்டி கார்டில் இருக்கிறதே 56 மணிக்கூட்டி வீதி யாழ்ப்பாணம். நீங்கள் தான் எங்கள்கிட்ட கேட்காதீங்க அரசு. நாங்கள்லாம் யாழ்ப்பாணத்துக்கு நேற்று முந்தைக்கு வரையில இந்த டாக்டர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கோ வச்சிருக்கிறது அர்ஜுனாண்ட தியேட்டரா. முடிஞ்சா சாயைகள் எழுதி தந்துட்டு போகட்டுமா இல்லாட்டி செத்தா பிறகு நாங்கள் எடுப்போம். சாவம் வரைக்கும் பார்த்துட்டு இருக்கலாது. அதனால் அடுத்தடுத்த வழக்கில் நாங்கள் போடுவோம். சிறியர் மாமா எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கார் என் ஃபேஸ்புக்கில் வேணுமெண்டா போய் சரி இவன் தளபதி சபையை வேறு அடிக்கடி சொல்லிட்டு சாப்பிடுறா சாப்பிட்டு 8 மணி நேரம் லைவுக்கு வரேன். கரண்ட் பில் கட்டுங்க. நீ நக்குவாய் இந்த தியேட்டர்ல நான் உனக்கு கரண்ட் பில் கட்டவா? எந்த செம்மரிக்கவா பிளாக் பண்ண ஓடியா ஒரு வாரன் போடுது மேல திருப்பி கமெண்ட் பண்ணு. ரைட், ஏதாவது கேட்க போறீங்களா? அனாரியம் புஞ்சுவா எனக்கு விளங்கிருந்தா நீ ஆனா ஊனா பூனாண்டு எல்லாம் என் ஃபேஸ்புக்கில் கத்துவியல். அதே இதுக்கு நான் ரிப்ளை பண்ணினாடனா இந்த மொக்கனாடா. ஒரு டாக்டர்ண்டா நான் மூடிட்டே இருக்கணும். ஐயா நீங்க சொல்றது கேட்கிறோம் ஐயாட்ட நாங்கள் மூடிட்டே இருக்கோம். நீ எனக்கு தூசண தலை பேசுவாய் நான் பார்த்துருக்கோம். அவனை நீ தனியை மட்டும் அம்பிட்டேனோ அந்த காதுக்குள்ளால மற்ற காதுக்குள்ளால ரத்தம் வரளவுக்கு என்னால கிளிக்கலும். நீ எங்கேயா அம்பிடு. ரைட், ஏகடிக்கு தான் சப்போர்ட் பண்றோம். அப்போ நேற்று போட்ட டிஷர்ட் கரெக்டையில் கரெக்டாக மாட்டேன். எலெக்ஷன் முடியும் வரைக்கும் அப்படி ஒரு சூடு விழுந்தாலும் இதுக்குள்ளால போகட்டும். எனக்கு என்ன விரும்புகிற தமிழன் ஏகேடிக்கு போடு. இவங்க ஸ்ரீதரன் நாக்களை திருப்பி நீங்கள் தூக்குறண்டா. ஸ்ரீதரன் சங்குக்குள்ள போய் ஒளிஞ்சபடியா தான் சங்கு அப்படியே தள்ளி விட்டான். வேற வழியே இல்லை எனக்கு. ஏன்னா சங்கு இந்த முறை எங்கண்டா சங்கு இருக்குது? முல்லைத்தீவுல போய் முள்ளிய வழியில கேட்டு இருக்குது. நீங்க போய் ஐயா 7 மண்டா
வந்து சங்குக்கு போடுங்கோண்டா அம்மா சொல்லிக்கலாம். இந்த டாக்டர் அர்ச்சுனா சொன்னவர் வந்து இப்படி என்று சொல்ல சங்குக்கே நாங்கள் போடணும், 2வது அனுரவுக்கு சொல்லியிருக்காரு. அப்போ நாங்கள் 1வது அனுரவுக்கு என்று போட போகிறோம் இந்த செம்மறியை சொல்லியிருக்குது. அப்படின்னா நீங்கள் அனுரவுக்கு போடாங்கோ உங்களோட வாக்கை கொண்டு கேஸ் சிலிண்டருக்கு போடுறதுக்கு. அடி கேஸ் சிலிண்டரை வீட்டுக்கே வச்சிருக்கல, அது நாட்டுக்கு எப்படி வச்சிருக்கிறது? ஒரு மணி அடிக்கிற அந்த டெலிஃபோன் மணி போல் அடிப்பவள் அந்த அந்த மாதிரி நாயலோட போயிருக்கிற சிலதுகள் கொமெண்ட் பண்ணு, நான் பிளாக் பண்ணி விடுறேன். சரியா? இந்த மாதிரி காமெடி பீஸுகளோட அப்படி சஜித் அடிச்சவர் நான் கேட்கிறேன், மல்லி ஒயாட்ட உத்தர சந்திரிக்கா கல்ல கொண்டு வருது நான் பொறுங்க வாரன் எங்க நிக்கிறீர்கள் தமிழாக்கம் சொல்றேன். ஐயா சேவைக்கு ஹொயதை இன்னும் அண்ணா கொழும்பு என்ன சேரண்டு அனே மாமா திகடமா கவனே இன்னும் நாங்கள் திகேட்ட வேண்டாம் அந்த நீட்டு கண்டில்லை. தொடர்ந்து வந்து கிராமங்கள்ல நிற்கிறேன். அப்போ நான் கொயதை இன்னைக்கு என்ன மாங்க விலவாச ஹம்பென்னு போனான் கதைச்சினான். யார் இல்லையன்றது நீங்கள் தானே 73 பேர் சொன்ன நீங்கள் ரணிலோட போய் கதைச்சினான். சரி தானே? ரணில் வந்து டாக்டர்ஸோட நிற்கிறார். அவர் அங்கே சுமந்திரனை தூக்கி இஞ்சால போட்டுட்டு இங்கே வச்சு இங்கே அடிச்சு கொண்டு தமிழரசு குச்சி கட்சியை முடச்சி போட்டானுங்க. இப்போ சிறிதரனுக்கு இடம் இல்லாமல் வந்து சங்குக்குள்ள பூந்தபடியா நான் சங்க விட்டு வெளியால வந்துட்டேன். இப்போ சொல்லு நான் என்ன புல விட்டு நான் அடி அரசியல் சில சொல்லும் டாக்டர் நீங்க டாக்டர் வேலையை பார்க்காதீங்க, அரசியலை பாருங்க உண்டு. அப்படி சொல்ற செம்மறி யாரண்டா அவன் டக்ளஸுக்கு செம்புதுக்கு கொண்டு போய் கழுகுறதுக்கு கொடுத்தது, அல்லது சுமந்திரனுக்கு கொடுத்தது, அல்லது சாணக்கியனுக்கு கொடுத்தது, கொடுத்தாண்டா தண்ணி கொடுத்தது, அல்லது ஸ்ரீதரனுக்கு கொடுத்தது, அல்லது வந்து மாவசேநாத ராஜாவை கொடுத்தார். எனக்கு வந்து ஒருத்தரம் இந்த வரைக்கும் எனக்கு துணிஞ்சு சப்போர்ட் பண்றவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. துணிஞ்சு சப்போர்ட் பண்றவங்க நான் மாறல, அவனாலும் மாறுறாங்க. அங்கதான் தம்பி லீடர்ஷிப் இருக்கு. அவங்க கேட்பாங்க, அண்ணன் இப்போ மகேந்திரன் நடிச்சவர் நான் லைவ் ஸ்டார்ட் பண்றது மட்டும் தான் சாப்பிட போறேன், சாப்பிட்டு வந்து காய்க்கிறேன். மகேந்திரன் தளபதி சபை 2 பேரும் அடிச்சுனா கோல் பண்ண கேட்பாங்க, அண்ணன் இந்த ஒரு லைவுக்கு வாங்க, ஒரு லைவுக்கு வரேன், இப்பதான் வந்து ரூம் ஒன்று எடுத்து இருக்கிறேன். சரி தானே? சரி, என்ன ரீசன் இங்க மாறினதுக்கு நான் லைவ்லயே வந்து சொல்றேன். நேற்று கிளியரா லைவ்ல வந்து சொன்னான், வெண்ணி மந்திரன் லைவ்ல கிளியரா வந்து சொன்னான். அப்படி இங்க வேற தமிழரசு கட்சியில இருக்கிற அந்த ஸ்ரீதரன் வந்து தமிழரசு கட்சியில இருந்து 14 வருஷம் என்ன செஞ்சவர், புட்டுவிட்டார். சிவருமான கடிக்க இவருக்கு முதுகில் வலித்தது. அதுக்கு பிறகு அதை புட்டை பற்றி பாராளுமன்றத்தில் காய்ச்சார். அதுக்கு பிறகு திருப்பி யாரை பற்றி காய்ச்சார், எங்களுடைய ஆடிக்கூலை பற்றி காய்ச்சார். இந்த செம்மறிக்கு ஹாஸ்பிட்டல் எத்தனை இருக்கண்டே தெரியுமே, இல்லை ஒரு ஒரு லீடர்ஷிப் பண்ணா என்னது தெரியுமான்னு சும்மா கேளுங்க. ஸ்ரீதரனுக்கு ஏதாவது லீடர்ஷிப் டெபினிஷனா சொல்ல சொல்லு, நான் மிச்சத்தை பார்க்குறேன். ஒரு லீடர்ஷிப் பண்ணா என்னன்னு தெரியாது, ஒரு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கணும் எங்கள்ட நாட்டுக்கண்டா திங்க் பண்ண தெரியாது, எங்கள்ட தமிழினத்துக்கு என்ன நடக்கணும்ன்றா தெரியாது. இவற்றை எதிர்கால நோக்கம் என்ன, இவற்றை பிளான் என்னன்னா பிள்ளையை கொண்டு இதில் போடுறது, பிள்ளையும் பாக்கண்டு கத்திட்டே இருப்பார். தமிழரசு கட்சி எங்கள்ட வீடு அப்படியே காலமா. இப்போ எனக்கு விளங்கல என்னண்டா, இதை நாங்கள் எப்படாப்பா நிப்பாட்டுறது? இப்படியே காலமா இப்படியே எங்கள்ட தமிழர்கள் எல்லாம் செத்து கொண்டிருக்கு, நாங்கள் இப்படியே நாசமா போறதா? அப்ப செத்தவன் இன்றைக்கு திலீபன் மாதம், அன்றைக்கு திலீபன் இதுக்கு முன்னாடியே லைவில் அடிச்சு போட்டான். எத்தனை பேர் நிக்கிறாங்களா இதுல? திலீபன்னா சாப்பிடாம இருந்த இடத்துல எத்தனை பேர் நிக்கிறாங்க. கணவர் வந்து சொன்ன, நீ இப்ப யாருக்கு அன்றகுமாரசாமிக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஏனென்றா மாற்றம் ஒன்று வேணும். பழைய 225 போகணும் அப்பா, அதை விளங்கி கொள்ளுங்கடா. அப்பயே நீங்க இவ்வளவு நாளும் அது வந்து அரசியல் என்றாலும் நான் சொல்ல மாட்டேன். இவ்வளவு நாளுமே நீங்க சங்குக்கு சப்போர்ட் பண்ணீங்கடா. சங்கு ஸ்ரீதரனை இழுத்து கொண்டே உள்ளுக்குள்ள சக் பண்ணி வச்சிருந்த வரைக்கும் நான் பேசாம இருந்தேன். நான் போன் பண்ணி கொண்டு இருந்தேன். ஸ்ரீதரன் நிக்க வேணான்னு சொல்லுங்கோ, ஸ்ரீதரன் உதிர நிக்கிறதால நாளைக்கு தமிழரசு கட்சி முழுக்க திருப்பியும் சஜித்துட்டு ஓடி போட்டு வந்து சங்கோட நிக்கும்டாப்பா. சரிதானே? அப்ப திருப்பி சங்குதான் சொல்லி இந்த 15 பழைய கிளடுகளும் வரும். விரும்பினவன் சங்கு போடு, என்ன விரும்புறவன் நான் ரோமரசனாய்க்கு போடு. நான் தான் பிறகு தீர்மானிப்பேன், நானும் இவருடன் சேர்ந்து தான் தீர்மானிப்போம். நாங்கள் அதுக்கு பிறகு எங்களுடைய அரசியலை என்ன மாதிரி கொண்டு போறோம், அதுக்கு ஒரு டீம் இருக்குது. நாங்கள் தொடர்ந்து காய்ச்சி கொண்டு தான் இருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சிறியர் தியேட்டர் அந்த செம்மறிண்ட இல்லை, அது எண்டு நான் சொன்னதாக சொல்லி விடவும். தேங்க்யூ ஸோ மச். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி. உங்களுக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு ஓடி நீங்கள் எல்லாருமே போனாம்னு சொல்லி நான் ஹாஸ்பிட்டலே இருந்து திருப்பி மண்டைக்கு விடிய கடமை போய் மினிஸ்ட்ரியில் கதைச்சு திருப்பி இந்த வரைக்கும் டெம்பரரி அட்டாச்மெண்ட் பேர் அது வேலைக்கு போகாமல் மெடிக்கலை கொடுத்து போட்டு நிற்கிற எனக்கு நீங்கள் ஓட் போடுறீங்களா? அப்போ அல்லது ஸ்ரீதரனுக்கு ஓட் போடுறீங்களா, சுமந்திரனுக்கு ஓட் போடுறீங்களா, அல்லது மாவசேநாத ராஜாவுக்கு ஓட் போடுறீங்களா? இது உங்களை பொறுத்தது, நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுவோம். நான் ஒன்றுமே கதைக்கல. டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா, ஸ்டில் மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல் சாவச்சேரி.